ஆஹா! ஆஹா! சூப்பர்! வேற லெவல்! வேற லெவல்! ஆஹா! 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 என்ன ஒரு அற்புதம்! என்ன ஒரு அற்புதம்! இதுக்காகவே, இந்த ஒரு கூலிங்க்காகவே டெய்லி வெயில்ல போயிட்டு ஒரு 2 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு வந்து உட்காரணும் அப்படின்னு தோணுது. நேத்து இந்த வேலை வந்து அப்படியே நின்றுச்சா, இன்னைக்கு அதை கண்டினியூ பண்றோம். பாதி வேலையை வந்து அப்பாவே முடிச்சுட்டாங்க. எல்லாத்தையும் வந்து தொடச்சி எடுத்துட்டாங்க. நம்ம வந்து இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரத்துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அப்படியே மேலே செட் பண்ண வேண்டியதுதான். சரியா? ஸோ மேனுவல் புக்கெல்லாம் வந்து அப்படியே இருக்கு. இது வந்து எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் கூட டேட் போட்டு வச்சுருப்பாங்க. 13/4/2019. இப்போ 4ஆம் மாதம் முடிஞ்சுல. 20, 21, 22, 23, 24, 25, இப்போ 6 வருஷம் ஆச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை கூட வச்சுட்டு வந்துடலாம். ஈர துணி வச்சு தொடச்சதுனால அப்படியே லைட்டாக காஞ்சி துணி வச்சு லேசாக தொடச்சி விட்டுருவோம். சரியா? ஓகே, இப்போ ஏந்திட்டு போயிடலாமா? ரைட். என்ன பப்பு, என்ன பார்க்குற? நீ தூங்கு, உனக்கு என்ன? ஓகே, கூலரை செட் பண்ணியாச்சு. அதில் சொன்னேன்ல, டேட்லாம் மென்ஷன் பண்ணிப்பாங்க. அப்பாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் அதில் வந்து ஒரு மார்க்கர் வச்சு எழுதி வச்சுருவாங்க. அந்த ப்ராடக்ட் மேலேயே வந்து எழுதி வச்சுருவாங்க, இந்த தேதியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். எழுதியிருக்கா 13/4/2019. அதே மாதிரி இந்த மேனுவல்லையும் எழுதியிருப்பாங்க. தெரியுதா? 13/4/2019. ரைட். ஒன்றுமே பண்ணலை. லேசாக வந்து ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் காஞ்ச துணி வச்சு தொடச்சிட்டு, அந்த டேபிளையும் கூலரையும் வந்து மேலே கொண்டு வந்திருக்கேன். எப்படி வைக்குது பார்த்தீங்களா? எப்பா, உழைப்பாளி இல்லாத நாடு தான் எங்கும் இல்லையா. ஃபேனை போட்டுடுவோம்ப்பா கொஞ்சம் நேரம். இந்த ஃபேனை போட்டு உட்காரும்போது எப்படி இருக்குன்னா, அந்த கூலரில் வாட்டரை ஊற்றி அதுக்கப்புறமா அந்த கூலரில் உள்ள காற்றுல வந்து உட்காரும்போது எவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும். ஓகே, இப்போ அந்த கூலரை பற்றி பார்த்துடலாமா? இப்போ கூலர் வந்து கென்ஸ்டார் கம்பெனி டபுள் கூல் டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு, அதாவது ஃபஸ்ட்டு சுவிட்சை போட்டோன்னா ஆன் பண்ணுறதே இப்படி தான். ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஹையில் தான் இருக்குது, அதுக்கப்புறம் மீடியமு, அதுக்கப்புறம் லோ. சரியா? சரி, ரைட்டு. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங்கு, அதாவது உள்ள ஒரு இது இருக்கலாம் அந்த மாதிரி ரெக்டாங்கிளில். ஸோ இதை வந்து நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து அந்த ஃபேன் மாதிரி அங்கேயும் இங்கேயும் போய்க்கும். தெரியுதா? இப்போ ரைட் வந்திருக்கா, இப்போ லெஃப்ட் போகும்.
ரைட், ஓகே. தண்ணி ஊற்றாமலே இவ்வளோ கூலிங் இருக்குது. தண்ணி ஊற்றினா இன்னும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூல் வந்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா ஆன் பண்ணணும். இது வந்து அப் அண்ட் டவுன் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா. இப்போ கீழே தள்ளி அடிக்குதா. இப்போ நீங்கள் தரையில் பாய விரிச்சு படுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை ஆன் பண்ணிக்கலாம். பெட்டில் படுத்தீங்க அப்படின்னா இதை மேலே தூக்கி விட்டிங்கன்னா மேலே பார்க்க போகும். ஓகே, எப்படி தண்ணி ஊற்றாமலே தண்ணி ஊற்றணும் அப்படின்னா வேற லெவல். ரைட், இப்போ வந்து வாட்டர் வந்து இதில் ஊற்றணும் தெரியுமா. ஸோ இந்த 2 சுவிட்சும் பார்த்தாச்சா. இது வந்து தண்ணி ஊற்றினா வந்து இதை மேலே தூக்கி விட்டணும் ஆன் ஆகிடும். இது வந்து அப் அண்ட் டவுன் வந்து இந்த இது சரியா. ரைட், நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து வாட்டர் இன்லெட் டோர். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது வழியாக வாட்டர் ஊற்றி விட்டுடலாம். ஊற்றி விட்டாச்சு அப்படின்னா இங்கே வந்து ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்களா. இந்த இது வந்து அப்படி இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா ஃபுல் வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் சரியா. ரைட், இப்போ வந்து வாட்டர் ஃபில் பண்ணிடலாமா. அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம் போ. நான் தண்ணி ஊற்ற போகிறேன். என்னப்பா என்னச்சு டிராக்டர் போச்சா. எங்கே போச்சு. சரி சரி, வழியில் நின்றுச்சா. நீ உட்கார சொல்ல வேண்டியதானே. ஏன் வழியில் நிற்கிறேன்னு சொல்ல கேட்க வேண்டியதானே நீ. சரி, ஃபுல்லாக ஊற்றணும் அப்படின்னா தான் கூலிங் தண்ணி வரும். சாரி, கூலிங் காற்று வரும். என்னது பார்க்கணும். நீ உன் பேண்ட் அவுத்துட்டு இங்கே வந்து நில்லு கேமரா முன்னாடி. நிற்கிறியா. வாடங்க பெத்தாப்பாக்கு ஹெல்ப் பண்ணுறா. டேய் ஏக்கு ஸ்கூலுக்கு எங்கே போவ. நீ எட்டி பார்க்காதாங்க. அமுக்கக்கூடாது. நீ அமுக்கி தான் அதை உடச்சிட்டேன். இவ்வளோ நேரம் நான் கஷ்டப்பட்டு அந்த பெத்தப்பா வந்து ஸ்க்ரூ மாற்றிருக்கு ஒன்று. இது 2வது குடம். ஆசைமா அந்த பேரல் மேலே வெள்ளை கலர் சாரம் கணக்கு பாரு. அதை கொண்டு வந்துட்டு ஒரு தொடங்கிதுக்கு. சரி, ஒரு கிலோ சாயம் வாங்கிட்டு வா. இது 3வது குடம். ஓகே, 3 குடம் தண்ணி ஊற்றியாச்சு. அப்போவும் வந்து ஃபில் ஆகலை. இப்போது தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இந்த இண்டிகேட்டர் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் ஒரு குடம் பிடிக்கும் போல் தெரியுது. 4 குடம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃபில் ஆகிறதுக்கு. சரி, இப்போதைக்கு இவ்வளோ போதும். கொஞ்சம் காலியாகும் போது இன்னும் 2 குடமாக ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா. இந்த கூலிங் சேர்த்து ஸ்டார்ட். அப்பா ஹையில் இருக்குது. வாட்டர் ஆன் பண்ணலாமா. ஓகே, சூப்பர் கூல். ஆஹா ஆஹா ஆஹா, என்ன ஒரு அற்புதம், என்ன ஒரு அற்புதம். இதுக்காகவே
இந்த ஒரு கூலிங்காகவே டெய்லி வெயிலில் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு வந்து உட்காரணும் அப்படின்னு தோணுது. ஆஹா சூப்பர், வேற லெவல் வேற லெவல். ஓகே, யாரோ கெஸ்ட் வந்துருக்காங்களாம்மா? ஒரு சவுண்டு கேட்குதா? வாட்டர் சவுண்டு கேட்குதா? அந்த வாட்டர் வந்து ஃபுல்லாக இதாகிட்டு இப்போ ஆஃப் பண்ணோடனே மறுபடியும் வந்து அதே இடத்துக்கு போகுது. அந்த ட்ராப்ஸாக விழுந்து அந்த சவுண்டு தான். சரியா? நல்லாயிருக்கு, ரொம்ப கூலிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. ரைட், யாரோ கெஸ்ட் வந்துருக்காங்களாம்மா, என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன். கைஸ், கீழே போய் கெஸ்ட்டை மீட் பண்ணிட்டு வந்தாச்சா? டீ, இந்த டீயை குடிச்சு முடிச்சுட்டு என்ன வேலை அப்படின்னா குளிக்கணும். சரியா? மணி வந்து 10:30 மணி ஆகிடுச்சு. குளிச்சுட்டு அடுத்த வேலை எது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்றைக்கி வந்து பெரிய ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, கூலரை வந்து செட் பண்ணி ஓட விட்டாச்சு அப்படின்றது தான். வெரி ஹாப்பி. கைஸ், மத்தியானம் சாப்பாடு வந்து கல்யாண வீட்டில். சரியா? நேராக மண்டபத்துக்கு போனேன், சாப்பிட்டேன், வந்துட்டேன். இது வந்து ஒய்ஃபோட ரிலேஷனு, கொஞ்சம் தூரத்து சொந்தம். என்னம்மா நானும் வரணுமா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் வந்து மொய்க்கவரை கொடுத்துருங்க, அப்படியே வந்து சாப்பிட்டு வந்துடுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. மொய்க்கவரை வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க. நான் போயிட்டு தொழுதுட்டு அப்படியே சாப்பிட்டு வந்தாச்சு, படுத்தாச்சு. டீ கைஸ், டைம் 4:30 ஈவினிங் டைம். அசர் தொழுகை முடிச்சு வந்து உட்காந்துருக்கேன் டீக்காக. டீ இஸ் கமிங். பசீரே, பசீர், பர்வீன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. இன்றைக்கி எக்ஸாம்னு சொல்லியிருந்தாங்கல்ல, சயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. அடுத்த நாளைக்கு ஸ்கூல் இருக்கா, லீவா? சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது. 23ஆம் அவனுக்கு முடியுதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி 21 தான் தேதி. நாளைக்கு மறுநாள் தான் அவனுக்கு எக்ஸாமு. அதுக்கு மறுநாள் தான் பர்வீனுக்கு எக்ஸாமு. என்னாச்சா எக்ஸாம் எழுதியா? என்ன எக்ஸாம் எழுதுற? சயின்ஸ். சரி, நாளைக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையா? உண்டா? எக்ஸாம் எப்போ? பிடியா? நாளைக்கு வச்சு சோசியல் சயின்ஸா? அதுக்கடுத்து இல்லை, பரிச்சை இருக்கும்போதே வீட்டில் உட்காந்து படிக்க மாட்டேங்க, வெளியே கிளிக்க. நீ டியூஷன் போயிட்டு உனக்கு எப்போ நாளைக்கு ஸ்கூல் லீவாக இருக்கா? எங்கே வர்றான்? நாளைக்கு பரிச்சையா? இவனுக்கு பிடி பரிச்சை இருக்குங்களா? உனக்கு பிடி பரிச்சையா? அப்போ இல்லைண்ணே. அப்புறம் நாளை கழிச்சு லீவா? உனக்கு 24ஆம் தேதி தானே சொன்னேன் நான். சரி, அப்போ உனக்கு 23ஆம் தேதி என்ன செய்யணும்? ஸ்கூலில் போய் என்ன செய்யணும்? அது வீட்டில் வந்து படிக்க வேண்டியது தானே? பசீரே நிற்கவே மாட்டாங்க, ஒரே விளையாட்டு. சொன்னோம்ல, ஓவர் டியூட்டி, ஓவர் டைம் டியூட்டிலாம் பார்க்கலாம். என்ன செய்ய? பசீரே விளையாடிட்டு இருக்கானா? இன்னும் நாள் விளையாடுதான். அல்லா ஏன் அவ்வளோ லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு? மழையா? இங்கே மழை வர மாதிரி இருந்துச்சு, தூரலாம் விழுந்துச்சு. அப்படியா? நல்லா பெஞ்சிருச்சோ? அப்படியா? ம் சரி. இன்னைக்கு இடியாப்பம், மட்டன் குழம்பு, நைட்டு சாப்பாடு. இந்த மாதிரி கரெக்டான காம்பினேஷன் இருந்துச்சு அப்படின்னா நாஸ்டா ஓகே, இல்லைன்னா நாட் ஓகே.